இன்னைக்கு இந்திய சினிமாவின் உச்சமாக இருக்கிற 2 நடிகர்கள் யார் அப்படின்னா சியான் விக்ரம், நடிப்பு நாயகன் சூர்யா. இந்த 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சினிமா கேரியரை உருவாக்கி கொடுத்தவர் நம்ம இயக்குனர் பாலா தான். சேதுக்கு முன்னாடி நம்ம சியான் விக்ரம் அவர்கள் எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாரு. அந்த படங்கள் எதுவுமே ஓடல. அது மட்டும் கிடையாது, ராசி இல்லாத ஒரு ஹீரோ அப்படிங்கிற சென்டிமெண்ட்டால் விக்ரமை பயங்கரமாக காயப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இன்றைக்கி அவர் நடிப்பின் நாயகன் கொண்டாடுறோம். ஆனால் அவருக்கு நந்தாக்கு முன்னாடி வரையும் அவருக்கு டான்ஸ் வராது, ஃபைட் வராது, நடிப்புனா கிலோ என்ன வேலைன்னு கேட்பாரு அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாலா தான் சியான் விக்ரமுக்கு ஒரு சேதுங்கிற படத்தையும் இப்போ நம்ம சொல்கிற சியான்கிற பேரும் அவர் வச்சது தான். ஸோ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்னொரு பக்கம் சௌரியாவுக்கும் நந்தா அப்படிங்கிற படம் 2 பேரையும் சேர்த்து வச்சு பிதாமகன் அப்படிங்கிற படம் இன்னும் மேலே உயரே உச்சியிலேன்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு தூக்கி வச்சார். ஆனால் அந்த 2 பேருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கசப்பு வந்துருச்சு. இந்த வர்மா படத்தின் மூலம் விக்ரமுக்கும் பாலாவுக்கும் மனக்கசப்பு, அப்புறம் வணங்கான் படத்தின் மூலம் சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் மனக்கசப்பு அப்படிங்கிற தகவல்லாம் ஓடிட்டுருந்துச்சு. இப்போ நடந்த பாலா 25ல் சூர்யா அவர்கள் கலந்துக்கிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசிக்கிட்டு அவருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஆத்மார்த்தமாக மனசு பேசினார். ஆனால் சியான் விக்ரம் அந்த விழாவுக்கு வருவார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் வரல. என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், தயாரிப்பாளர், அதாவது வணங்கான் படத்தின் தயாரிப்பாளர் பாலா 25 நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியவர் சுரேஷ் காமாட்சி. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாங்கள் சூர்யா சாருக்கு அழைப்பே விடலை. ஏன்னா அழைப்பே விடுக்கலை. அது காரணம் என்னென்னா, நாங்கள் சிவகுமார் சாருக்கு அழைப்பு விடுத்தோம். சூர்யா சாருக்கும் பாலா சாருக்கும் ஏதாவது மனத்தாங்கல் இருக்கும், நாம் ஏன் போய் குட்டையை குழப்பணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சிவகுமார் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன்னு சொன்னதை கேள்விப்பட்ட சூர்யா அவர்கள், அது எப்படி நான் இல்லாமல் நீங்கள் போகலாம், நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வாலண்டரியாக அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு பாலாவை அப்படி உயர்த்தி வாழ்த்தி பேசினார். அதுதான் பெருந்தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு. அப்போ விக்ரமை ஏன் கூப்பிடலன்னு கேட்டால், விக்ரமை யாருங்க கூப்பிடாமல் இருந்தால், விக்ரம் சாரை பல விதங்களில் ரீச் பண்ணோம். கடைசியாக அவர் மேனேஜர்கிட்ட சொல்லியும் இந்த விழாவுக்கு நீங்கள் வரணும், ஃபோன் அட்டன் பண்ணிலாம் கேட்டோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதுதான் உண்மை. நாங்கள் சூர்யாவை கூப்பிடவே இல்லை, ஆனால் அவர் பெருந்தன்மையாக கலந்துக்கிட்டார். நாங்கள் விக்ரம் சாரை முறையாக கூப்பிட்டோம், ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சுரேஷ் காமாட்சி அவர்கள் ரொம்பவே மனம் வெதும்பி சொல்லியிருக்காரு. ஸோ சியான் விக்ரம் அவர்களுக்கு சேது விக்ரம்னு 2 படங்களிலும் உச்சம் தொட வைத்தவர். பிதாமகனில் தேசிய விருதே வாங்கி கொடுத்தவர் பாலா. ஸோ என்னதான் வர்மா படத்தின் மூலம் மனக்கசப்பு இருந்தாலும் இவருடைய இந்த பாலா 25 விழாவுக்கு கண்டிப்பாக பாலாவை வாழ்த்திருக்கணும். அவருக்கும் பாலாவுக்குமான அந்த நட்பு சேது அப்படிங்கிற ஒரு படம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க 2 பேரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். ஸோ அதையெல்லாம் பகிர்ந்துருக்கலாம். பாலாவுக்கும் ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் விக்ரம் அதை பண்ண தவறி விட்டார் அப்படின்னு தான் நெட்டிசன்கள் எல்லாருமே விக்ரம் குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.